வாங்க. ஸ்டார்டிங் டு புனே. எஸ். ஓகே, ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் புனே. அங்கேயே வந்து உட்காந்து வேலை பார்க்க போகிறோம் ரூமில். நான் சதீஷ் ஆஃபீஸ் போயிடுவாங்க. இட்லி சாம்பார் வடை நல்லா ஏர்போர்ட்டில் சாப்பிட்றோம். இப்போது போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு. பார்த்தா வந்து 12:30 ஆகுது. இங்கேருந்து கேப் பிடிச்சி இதுக்கு போயிட்டு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். அங்கே போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாகின் பண்ணணும். செக்இன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லஞ்சை பேசாமல் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். டூர் பண்ணிடலாமா? என்னுடைய வெக்கேஷனோடைய ஒர்க்கேஷனோடைய ஒரு மினி செட்டப். ஸோ இனிமேல் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு குள்ளி சதீஷ் விலாக். நாங்கள் 2 பேரும் ஒரு வாரம் பூனேயில் போய் ஒர்க்கேஷன் பண்ணலான்னு இருக்கோம். சதீஷுக்கு பூனேயில் ஒரு இவெண்ட் இருக்குது அவங்களோட ஆஃபீஸில். எனக்கும் எங்கள் ஆஃபீஸில் 2 வாரம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் லாகின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ 2 பேரும் ஒரு வாரம் பூனே போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்பிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங் டு புனே. எஸ். இது டே 1. நாங்கள் இங்கேருந்து பூனே கிளம்புறதோடைய vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஸோ சதீஷும் நானும் தான் வந்திருக்கோம். சதீஷுக்கு அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போயிடுவாங்க. நான் வந்து ஹோட்டலில் தான் இருக்க போகிறேன். பார்க்கலாம் 1 வீக் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்டிங் ஐ திங்க் கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். பேரும் பூனே போகிறோம் 1 வீக். இன்றைக்கி கிளம்பி, இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சண்டே தான் ரிட்டன் ஆக போகிறோம். பார்க்கலாம். ஒரு ஃப்ரைடே வரைக்கும் பூனேயில் ஸ்டே. அதுக்கப்புறம் வந்து லோனாவாலா போகலான்ட்டு இருக்கோம். இட்லி சாம்பார் வடை நல்லா ஏர்போர்ட்டில் சாப்பிட்றோம். சதீஷ் வந்து பொங்கல் சாப்பிட்றோங்க. சுமாராக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, பசிக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, செகண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது போட் பண்ண போகிறோம். போட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏரியாச்சு ஆன் டைம். 20 மினிட்ஸ் எனக்கு ஸோ லாங் டைம் எடுக்கிறதுக்கு ஆனால் ஏர்லியாக போடிட்டு இண்டிகோ தான். ஸோ ரிட்டர்ன் வந்து சண்டே 1 வீக் ஒர்க்கேஷன் பார்க்கலாம். எனக்கு வேலை இருக்குது. வீக் தான் எங்கே போகிறது பிளான் பண்ணியிருக்கேன். லோனாவெல்லாம் இப்போ அதுதான் ஐடியா போகிறது. இன்னும் எந்த ஐடியாவும் இல்லை. பார்க்கணும் என்ன இனிமேல் தான் எல்லாமே பார்க்கணும். இன்னும் எதுவும் புக் கூட பண்ணலை. ஏன்னா நேற்று நல்ல ஹோட்டல் புக் பண்ணுறேன். நேற்று நைட்டு படுத்ததே 1 மணி. வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. ஸோ திருப்பி போய் லாகின் பண்ணணும் 12 மணிக்கு. கரெக்டாக இருக்குது டைம் எல்லாம். ஓகே, எங்கே போகிறோன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இறங்கியாச்சு, புனே இறங்கியாச்சு. புனே இறங்கணுமா? நீ வந்து இறங்கியாச்சு. அங்கே உள்ளார வந்து நம்மளால் ஏர்போர்ட்லலாம் எடுக்க முடியாது. ஏன்னா அது மிலிட்ரி ஏர்போர்ட். அதனால் வந்து அங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு ஃப்ளைட்டில். சதீஷ் நல்லா தூங்கினாங்க. ஆனால் என்னால் தான் தூங்க முடியல. கம்ஃபர்ட்டாக இல்லை.
ஒரு ஸ்லைட்டாக டர்புலன்ஸ் இருந்தது இறங்கும்போது. மற்றபடி ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஃப்ளைட். ஆக்சுவலாக ஃப்ளைட் வந்து ஆன் டைம்க்கெல்லாம் வந்து கிளம்பிடுச்சு. பட் ஆனால் வந்து லேண்ட் ஆனது ஒரு 20 மினிட்ஸ் டிலே இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் டிலே. ஸோ இப்போ டைம் பார்த்தா வந்து 12:30 ஆகுது. இங்கேருந்து கேப் பிடிச்சி இதுக்கு போயிட்டு இருக்கோம், ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாகின் பண்ணணும். சதீஷ் வந்து ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் மத்தியானம் எங்கே சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. முதல்ல ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணி செட்டில் ஆகணும். அப்போ தான் வந்து என்னால் பர்ஃபெக்டாக அங்கே நெட்டெல்லாம் பார்த்து லாகின் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெட்டை வாங்கி கரெக்டாக லாகின் ஆகலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்னுடைய ஆஃபீஸோடைய சிஸ்டம் வந்து சில வைஃபை நெட்ஒர்க்லலாம் லாகினே ஆகாது. ஸோ அப்படி சப்போஸ் வைஃபைல லாகின் ஆகலை அப்படின்னா என்னோடய ஃபோனில் தான் வந்து நான் வந்து இது பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி அங்கே என்ன மாதிரி லாகின் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கணும். எனக்கு ஜென்ரலாக வந்து மத்தியானம் தான் ஆரம்பிக்கும். சதீஷ்க்கு வந்து ஆஃபீஸில் ஈவெண்ட் இருக்கிறதுனால அவங்க காலையிலே போய் ஆகணும். ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக ஆஃப்டர்நூன் லாகின். ஸோ நைட் வரைக்கும் போகும் எனக்கு. ஸோ ஏதாவது நம்ம காலையில் பக்கத்தில் ஏதாவது போக முடியுமா, நம்ம தனியாக போய் பார்க்க முடியுமா அப்படின்றதெல்லாம் இனிமே தான் வந்து பார்க்கணும். நான் We booked a stay in Pune with Vivanta Taj. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ஒரு 5 நாள் வந்து புக் பண்ணியிருந்தோம். செக்இன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லஞ்சை பேசாமல் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடலான்ட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே குயிக்காக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க பிரியாணி அண்ட் தால் தடுக்கா குயிக்காக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சதீஷ் வந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு தால் தடுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம குயிக்காக போய் லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்து வைஃபை டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். சாப்பிடும்போதே குயிக்காக வந்து மெயிலு, டீம்ஸு இதெல்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஒரு வழியாக எங்களுக்கு ரூம் கீ ஒரு 2:15 போல் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே குவிக்காக நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரூம் டூர் எல்லாம் காமிச்சிடணும் இல்லையா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்டர் ஆன உடனே நான் நிற்கிறேன். இங்கே ஒரு ஃபுல் வார்ட்ரோப் இருக்குது. அயன் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இருக்குது. ஓகே, செருப்பு இருக்குது அண்ட் லாண்ட்ரி இதெல்லாம் இருக்குது. ஓகே, சேஃப் இதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இந்த யூனிட் லக்கேஜ் யூனிட் பேக் இருக்குது. ஓகே, அப்புறம் டிவி, இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ். அப்பா காஃபி போடுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. பட் இந்த காஃபியை எத்தனை நாள் குடிக்க முடியும்னு தெரியல. ஓகே, ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃபைன். அப்புறம் பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் டேபிள் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஏன்னா 5 நாள் ஒர்க் பண்ணோம். ஸோ பக்காவாக இல்லை அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அழகாக இங்கே இந்த செட்டப்லாம் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே ஒரு லைட் வேறு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட்டு. ஓகே, ஸோ ஒர்க் டேபிள் பக்கா செட்டப் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம்மா லைட் இவ்வளோ தானா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பெட், நல்லா ஃபுல்லி சூப்பராக ஒரு பெட்டு. இங்கே வந்து ஒரு டேபிள், ஒரு சேர் உட்கார்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ்,
ஓகே, சைட் டேபிளில் நல்ல 4 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. ஐ திங்க் இன்றைக்கி இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நல்ல பெரிய ஸ்க்ரீனுடன் ஒரு வியூ. என்ன வியூ இது? சிட்டி வியூ. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ நல்லா தான் இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் மரம் செடி கொடி இதெல்லாம் தெரியுது. ஸோ சூப்பர் தான். ஸோ திஸ் இஸ் தி ரூம். பாத்ரூம் ரொம்ப முக்கியம். இது எப்படி இருக்குது? காம்பேக்டான பாத்ரூம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு சிங்க் ஏரியா இதெல்லாம் இருக்குது. இங்கே குளிக்கிறதுக்கு ஷவர். ஓகே, ஆனால் இங்கே க்ளாசெட் தான் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. க்ளாசெட் பக்கத்தில் ஃபோனு இதெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. ஓகே, டவல்ஸ் 2 டவல். இங்கே டிஷ்யூ பேப்பர், இங்கே சோப். ஓகே, டாய்லெட்டரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ட்ரையரும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ட்ரையர். அண்ட் ஆல் டாய்லெட்டரிஸ் ஆர் ஹியர். ஓகே, செட்டப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ லேப்டாப் எல்லாம் வந்து செட் பண்ணிட்டேன். இங்கே தான் செட் பண்ணியிருக்கேன் லேப்டாப்லாம் பாருங்கள். ஸோ லேப்டாப்லாம் செட் பண்ணியாச்சு. எல்லாமே பக்காவாக லாகின் பண்ணி எல்லாம் பக்காவாக செட் பண்ணியாச்சு. டைம் வந்து 2:40 ஆகிடுச்சு. நல்ல வேளை நான் ஆஃபீஸில் ஒரு 2 hours பெர்மிஷன் சொல்லியிருந்தேன். நான் சப்போஸ் டிலே ஆகிடுச்சுன்னா ஒரு 2 hours லேட்டாக தான் லாகின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் வந்து எதுக்கும் சொல்லி வச்சுருந்தேன். அது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. ஸோ வந்து ரூம் வந்து கொடுக்கறதுக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே சரின்னு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே. அண்ட் ஃபைன் தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே வச்சுட்டு, இந்த லைட் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைட். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு இந்த லைட்டு. இதை வச்சுட்டு இப்படி ஒர்க் பண்ணலாம். ஸோ இனிமேல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஐ திங்க் நைட் ஒரு 1 மணி வரைக்கும் போகுது. நடுவில் ஒரு நாப் எடுக்கலாமா, ஒரு ஷார்ட் நாப் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் இதை நம்ம நல்லா திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா பக்காவாக நம்ம நல்ல ஒரு வியூ பார்த்துட்டே நம்ம வந்து இது பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய ஒர்க் செட்டப் அடுத்த 5 நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுது. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சீக்கிரமாக லாகின் பண்ணிடலாம். கடுப்பாக இருக்கே, போட்டு நடக்க முடியாது. ஓகே, கம்ஃபர்ட்டாகவே இல்லை. போட்டுட்டு எப்படி நடக்க முடியும்? லூஸு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, இதில் ரப்பர் பேண்ட் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். காலில் இருந்து ஓடுது. பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடலாம் நம்ம. பாய். இப்போதைக்கு இதுதான். அதுக்கப்புறமா நம்ம எங்கேயாவது வெளியில் போக முடியுதா, இல்லை பக்கத்துலேயே மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு தான் மெக்டொனால்ட்ஸ் போக முடியும். ஏன்னா இன்றைக்கி ஐ திங்க் நைட் வரைக்கும் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாய் ஃபார் டுடே. இதுதான் என்னுடைய வெக்கேஷனோடைய ஒர்க்கேஷனோடைய ஒரு மினி செட்டப். ஸோ இனிமேல் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.
ஹலோ எவ்ரிவன். ஸோ ஈவினிங் நைட் ஆயிடுச்சு. ஈவினிங் எங்கே நைட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் எதுனா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை பிடிங்களேன், எதையாவது ஒன்று பிடிங்களேன். எத்தனை விஷயத்தை நான் கையில் வச்சுட்டுருக்கேன். ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே வந்து போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ முதல்ல சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துடலாம். ஈவன் எல்லாம் சூப்பர். பெங்களூர் கிளைமேட் மாதிரி இருக்குது. நம்ம வாக் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப வேர்த்து ஊற்றி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அழகாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. நிலா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே அழகாக ஒரு வாக் போயிட்டு பக்கத்துலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கடையில் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். சதீஷா பயங்கர ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ரோட்டி கீமா சிக்கன் மசாலா. ஆமாம், அதுவும் ஒரு லெமன் சோடாவும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நல்ல வேலை கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ நடந்து இனிமேல் ஹோட்டலுக்கு போகணும். அங்கே போயிட்டு செம்ம டயர்டு 2 பேருமே. பட் எனக்கு இன்னும் ஒரு 2 மெயில் அனுப்ப வேண்டிய வேலை இருக்குது. அதை அனுப்பிச்சிட்டு போய் படுத்தா அதோட ஐ திங்க் நாளை காலையில் 9 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு நிலவரம். ஸோ வாக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேர்க்குது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே வாக் பண்ணி போனோன்னா கொஞ்சம் அப்படியே ஜீரணமாகும். அது இல்லாமல் டிமார்ட்டில் இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் டிமார்ட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கொஞ்சம் முஸ்லி. எனக்கு என்ன ஆகுதுன்னா பசிக்க மாட்டுது, ஆனால் ஈவினிங் ஆனால் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி மஞ்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதனால் சரி இந்த மாதிரி முஸ்லி மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் காஃபி பவுடர். நம்மளால தான் காஃபி இல்லாமல் இருக்க முடியாதே. ஸோ கொஞ்சம் காஃபி பவுடர், ரூமில் வச்சுருக்க காஃபி பவுடர்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ கொஞ்சம் காஃபி பவுடர்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறோம். ஏமா கிராஸ் பண்ணலையா? வாங்க. ஓகே, வந்தாச்சு ஹோட்டல். போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வாக்கு தான், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு வாக் பண்ண. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல். போய் மெயிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கடன் படுத்து தூங்க வேண்டிதான். சதீஷ் டேரெக்டாக போய் படுத்தா தூங்க போகிறாங்க. இதோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எந்திரிக்க போகிறோம். ஃப்ரண்ட் வியூலாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில.
இந்த ஃப்ரண்ட் லாபியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீப்பர்ஸ் எல்லாம் வச்சு இந்த லைட்டிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் சீட்டிங்கை அவுட்டோராகவும் கொஞ்சம் சீட்டிங்கை ஏசிக்குள்ளேயும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நைட்டில் அந்த லைட்ஸில் வந்து அது பார்க்குறதுக்கு ஈவன் நீங்கள் அந்த ஆஃப்டர்நூன் ஷாட்டே கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களோட டின்னரை பக்கத்தில் ஒரு இடத்துல முடிச்சுட்டு அப்படியே உள்ளார வந்தோம். உள்ளார வந்தபோது தான் நோட்டீஸ் பண்ணோம், இந்த பேட் வந்து நிறைய செலிப்ரிட்டி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரும் சைன் பண்ணி ஒரு பேட் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சரி இமீடியட்டாக நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ரூமுக்கு போயிட்டோம். ஸோ படுக்க வேண்டியதான் மக்களே. குட் நைட். படுக்க வேண்டியதான். டுடே பாய். குட் நைட். Good night. You are tired. I still have mails to close. இது எங்களுடைய ஒர்க்கேஷனோடைய டே 1 வீடியோ. நாங்கள் பூனேயில் செக்இன் பண்ணதை பற்றி போட்டிருக்கேன். ரூம் டூரும் இருக்குது. டே 2 டே 3யோட வீடியோவை சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குழலி சதீஷ் சேனல். பாய் ஃபார் நவ்.